ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி ப்ரோமோட்ரிக் எக்ஸாம் நான் வந்து சென்னையில் தான் எழுதினேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் டேட்டை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இப்போ ஓகே, நம்ம வந்து நம்ம எல்லாமே கிளியராக படிச்சிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம் டேட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் டேட் எடுங்க. எக்ஸாம் டேட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவிலே எழுதிட்டு வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ நான் வந்து தமிழ்நாடு, எனக்கு வந்து சென்னையில் தான் வந்து சென்டர் கொடுப்பாங்க. சென்னையில் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே சென்னையில் இருக்க சென்டினல் ஸ்கொயருங்கிற பில்டிங்கில் 3rd ஃப்ளோரில் தான் எக்ஸாம் நடக்கும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா 1 ஹவர் பிஃபோரே அந்த இடத்துக்கு ரீச் ஆக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வந்து போகிறதே லேட்டாக போனோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். நீங்கள் இதில் லேட்டாக வர போனீங்கன்னா இன்னும் அந்த பதட்டம் அதிகமாயிரும். அதனால் 1 ஹவர் பிஃபோரே அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கனாலே வெளியே வந்து ஆட்டோ இல்லை டாக்ஸியில் வந்து சென்டினல் ஸ்கொயர்னு கேட்டு இறங்குனீங்கனாலே அந்த இடத்துல வந்து ஆட்டோக்காரங்க இறக்கி விட்ருவாங்க. அது சென்டினல் ஸ்கொயர்னு ஒரு சில ஆட்டோக்காரங்களுக்குலாம் தெரியாது. அப்போ நீங்கள் வந்து சென்னை அசோக் பில்லர் சென்டினல் ஸ்கொயர்னு சொல்லி பாருங்கள். அப்போ வந்து ஈஸியாக போகலாம். அப்புறம் வந்து இதை நான் முக்கியமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த சென்டினல் ஸ்கொயர் அந்த பில்டிங்கில் நம்ம கூட வரவங்களுக்கு வந்து அவங்க உட்கார்றதுக்காக இடமே தரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த செக்யூரிட்டி வந்து சொல்லிடுவாங்க, முன்னாடியே சொல்லிடுவாங்க, இங்கே வந்து யாரும் உட்காரக்கூடாது, நீங்கள் வந்து வெளியே தான் இருக்கணும். 4 ஹவர்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த 4 ஹவர்ஸுமே நம்ம கூட இருக்கவங்க வெளியே தான் இருக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரோம். அந்த வெளியே வந்து உட்கார்றதுக்கான எந்த இடமும் இல்லை, வெறும் கடைகள் தான் இருக்குது, அப்புறம் பில்டிங்ஸ் தான் இருக்குது. அந்த இடத்துல நம்ம கூட வரவங்க எப்படி போய் உட்காருவாங்க? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்படி போகிறீங்க அப்படின்னா ஏதாவது பக்கத்தில் இருக்க பார்க்கோ இல்லை தேட்டரோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அங்கே உட்கார இடம் தரல, அங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்கும், அங்கே வேணால் கீழே தான் உட்கார சொன்னாங்க. அப்படியே உட்காரணும், வெளியே எங்கேயும் போக முடியல அப்படின்னா அந்த கீழே கார் பார்க்கிங் இருந்துச்சு, அங்கே உட்கார சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வெளியவே கேட்டில் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. அங்கே நீங்கள் எக்ஸாம் புக் பண்ணதுக்கான பிரிண்ட் வச்சுருப்பீங்களே, அதை வந்து அவங்கள்ட்ட காமிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி யார் யார் எக்ஸாம் எழுதுகிறாங்க, எந்தெந்த டைம் அப்பாயின்மெண்ட் டைங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மார்னிங் அப்படின்னா நம்ம பேரை வந்து டிக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அந்த டைமுக்கு தான், இப்போ 9 எக்ஸாம் அப்படின்னா 9 ஒரு 8:45க்கு மேலே தான் நம்மளை வந்து 3rd ஃப்ளோருக்கே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை வந்து டிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா 4 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதுவோமா, அதனால் அங்கே எக்ஸாம் சென்டரில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் தரல, வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறேன்னு பதட்டத்தில் எதுவும் சாப்பிடாமலாம் போகாதீங்க. 4 ஹவர்ஸ் வந்து அதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா போகும்போதே நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அடுத்து இப்போ நீங்கள் 9 எக்ஸாம் டைம் அப்படின்னா ஒரு 8:45க்கு மேலே உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. 3rd ஃப்ளோர் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போனோடனே அப்போ தான் அந்த சென்டரே ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த டைமுக்கு தான் வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் போயிட்டு ரெடியாக இருந்துக்கோங்க. எக்ஸாம் அந்த சென்டர்லேருந்து அந்த ஆளுங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நம்மளோட பாஸ்போர்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணாங்க. வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஃபோனு, பேக்கு அந்த மாதிரிலாம் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கேயே ஒரு கபோர்டு தருவாங்க. கபோர்டுக்கான கீயும் நம்மள்ட்டதே தந்துடுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்ல. உங்கள் பாஸ்போர்ட்டெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்துலேயும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த லாக்கோட அந்த கபோர்டோட கீ வந்து உங்களுக்கு தருவாங்க. அந்த கீயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி கலர் கோடு வச்சுருப்பாங்க. அந்த கீ கொடுத்துட்டு உங்களை வந்து உட்கார சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபோனு எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபோனு, பேகு எல்லாமே இந்த கபோர்டில் வச்சு லாக் பண்ணிடணும். பாஸ்போர்ட் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. அடுத்து நம்மளுக்கு இந்த
கலர் கோட் குடுத்துருக்காங்கல்ல, அந்த மாரி கலர் கோட் வைஸா உட்கார சொல்லிருவாங்க. வெளிய இந்த சேர் இருக்கும். அங்க வந்து ரெட் கலர்ல ஒரு பக்கமும், எல்லோ கலர்ல ஒரு பக்கமும், கிரீன் கலர்ல ஒரு பக்கமும் உட்காந்துருப்பாங்க. அங்க வந்து நம்ம வந்து நர்சிங் ப்ரொமோட்ரிக் மட்டும் எழுத வந்திருக்க மாட்டோம். அங்க OLTS, ILTS, ப்ரொமோட்ரிக் இந்த மாரி நெறைய கேட்டகரியிலயும் வந்து எக்ஸாம் எழுதுறவைங்கலாம் வருவாங்க. சவுதி, துபாய், கத்தார், குவைத் அந்த மாரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரில எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க. அங்க வந்து ஒவ்வொரு கலர் கோட் குடுத்துருப்பாங்க. அவைங்க வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி எழுதுறவைங்கலாம் நம்ம பக்கத்துல இருப்பாங்க. நம்ம வந்து நெனச்சுட்டு இருக்க முடியாது, நம்ம எல்லாரும் ஒரே எக்ஸாம் தான் எழுத வந்திருக்கோம். நம்ம பக்கத்துல இருக்கவைங்களும் நம்மள மாரி தான் எழுதுவாங்கன்லாம் கிடையாது. அவைங்க வேற எழுதுவாங்க, நம்ம வேற எழுதுவோம். அப்புறம் வந்து நம்ம அவைங்கள பார்க்கலாம் முடியாது. ஆ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செப்பரேட்டான சிஸ்டம் இருக்கும். அப்புறம் வந்து ஹெட்ஃபோனு மாரி குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஹெட்ஃபோன நீங்க வந்து மாட்டிக்கலாம். அடுத்து வந்து உள்ள வந்து வர சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு கலர் கோட் வைஸா ஒவ்வொருத்தர உள்ள வர சொல்லுவாங்க. அங்க வந்து ரொம்ப செக்கிங் வந்து அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா அந்த ஸ்கேன் மிஷின் வச்சு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங் எல்லாம் இந்த நம்ம இயர் ரிங்ஸ் எல்லாம் காட்ட சொல்லுவாங்க. ஏதாவது கேமரா இருக்கா? காதெல்லாம் காட்ட சொல்லுவாங்க. மைக்ரோஃபோன் அந்த மாரி ஏதாவது வச்சிருக்கோமா? அப்படிலாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த ரிஸ்ட்ட காட்ட சொல்லுவாங்க. அப்புறம் ஆங்கிள காட்ட சொல்லுவாங்க. ஃபுல்லாவே செக் பண்ணுவாங்க. நம்ம லேடீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. லேடீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஜென்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, அடுத்து ஐயெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அம் நீங்க இந்த எக்ஸாம் தானே எழுத வந்திருக்கீங்க. ஆர் யூ கன்ஃபார்ம்? ஆர் யூ ஓகே? யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? நம்ம பாஸ்போர்ட்லாம் கிளியரா செக் பண்ணுவாங்க. இந்த சவுதி எக்ஸாம் தானே எழுத வந்திருக்கீங்க. அந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு எஸ்ஸா, நோவா அப்படிங்கிற உங்க ஆன்சர் வந்து சொல்லணும். அடுத்து நம்மள வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ள உள்ள அனுப்புவாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துலலாம் உள்ள அனுப்ப மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி உள்ள போறாங்க பார்த்தீங்களா? உள்ள போய் உட்காந்து அந்த சிஸ்டத்துல லாகின் பண்ணதுலேருந்து அவங்களோட டைம் 4 ஹவர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்மள வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள போனாங்கல்ல, அதுலேருந்து நம்மள 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம உள்ள போனா, அந்த 1/2 அன் ஹவர்லேருந்து கழிச்சு தான் நம்மளோட 4 ஹவர்ஸ் வந்து வந்து கம்ப்ளீட் ஆகும். எல்லாரும் ஒரே டைமிங்ல எழுத மாட்டாங்க. இப்ப நீங்க முன்னாடி போய் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது 4 ஹவர்ஸ் உங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துரலாம். உங்களோட எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துரலாம். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் உள்ள செக் பண்ணி அனுப்புறதுலேருந்து தான் அவங்களோட டைம் வந்து அப்புறம் வந்து அங்க ஃபுல்லாவே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்க சொல்லிருவாங்க. இப்படி திரும்பக்கூடாது. எந்த டவுட்டும் நீங்க இது பண்ணக்கூடாது. எதுவும் கேட்கக்கூடாது. பக்கத்துல பேசக்கூடாது. அந்த மாரிலாம் உங்கள சொல்லி தான் உள்ள அனுப்புவாங்க. உள்ள உட்கார வச்சுட்டு அந்த சிஸ்டத்த வந்து அவைங்களே ஸ்டார்ட் பண்ணி லாகின் பண்ணி குடுத்துருவாங்க. பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க வந்து லாகின் பண்ணதுலேருந்து உங்களோட எக்ஸாம் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். வந்து எக்ஸாம் வந்து 2 செஷனா நடக்கும். ஃபர்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ் ஒரு செஷனும், செகண்ட் 2 ஹவர்ஸ் வந்து ஒரு செஷனும் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு செஷன்ல வந்து மிக்ஸ்டு சப்ஜெக்ட்டா தான் வரும். அ இந்த ஃபர்ஸ்ட்டு செஷன்னா வெறும் கைனக் தான் வரும், பீடியாட்ரிக் தான் வரும் அந்த மாரிலாம் கிடையாது. கைனக்கு, பீடியாட்ரிக்கு, நர்சிங் ரிசர்ச்சு, மெட் சர்ஜ் அந்த மாரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் மிக்ஸ் பண்ணி வரும். அந்த 2 செஷனுக்கும் 150 கொஸ்டின்ஸ். மொத்தம் வந்து 300 கொஸ்டின்ஸ் தான். அடுத்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டத்துல வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்க்ளைமர்லாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு, ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம், நீங்க அதில ஓகேன்னு பட்டன் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினா நல்லா வாசிச்சு பார்த்து, கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஆன்சர்லாம் கொஞ்சம் வந்து கன்ஃப்யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா தான் இருக்கும். அது கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பேராகிராஃபா எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணா, இப்ப இந்த பேஷண்ட் வந்து இந்த இடத்துல ஃபெல் டவுன் ஆகி விழுந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு எது ப்ரியாரிட்டி பண்ணுவோம், அந்த மாரி நம்மளோட ஒர்க்க பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து மக்கப் பண்ணி வச்சுட்டு போனது அப்படியே ஆன்சர் வரும். அதே மாரி நம்ம படிச்ச அதே கொஸ்டின் வரும். அதே அதே மாரி ஆன்சர்ஸ் வரும். அந்த மாரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த சினாரியோ கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் வரும். அந்த சினாரியோ நீங்க நல்லா வாசிச்சு பார்த்து அதுக்கான ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து நீங்க அந்த 150 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு டைம் வந்து உங்களுக்கு அந்த 2 ஹவர்ஸ் வந்து
கரெக்ட்டா தான் இருக்கும். ரொம்ப பத்தாம போயிருமோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேக வேகமா கிளிக் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்ல. நல்லா படிச்சு பார்த்து கிளியராவே ஆன்சர் பண்ற அளவுக்கு அந்த டைம் இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் தான். இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கிளிக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த ஒன் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இல்ல ஆன்சர் பண்ணல. அந்த மாரி அது உங்களுக்கு சைடுல வந்து விசிபிளா இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேணாம். எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஸ்டின் வந்து தெரியாம ஸ்கிப் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. கடைசியா வந்து உங்களுக்கு அதுல ஷோ ஆகும். அதுல வந்து நீங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், பண்ணல அந்த மாரிலாம் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரு தடவ 150 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, திருப்பியும் டன் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க திருப்பியும் எல்லா கொஸ்டினையுமே ரிவைஸ் பண்ணி பார்த்து, இந்த ஆன்சர் கரெக்ட்டா இருக்கா அப்டின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து நீங்க அந்த 150 கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. ஓகே அப்டின்னா, நீங்க அந்த டன் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவைங்களே வந்து கேட்பாங்க உங்கள்ட்ட. நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. அந்த 150 கொஸ்டின் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த சென்டர் இருக்கவைங்க உங்க பக்கத்துல வந்து யூ நீட் எனி பிரேக் அந்த மாரி கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பிரேக் வேணும் அப்டின்னா, நீங்க அந்த பிரேக் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க எனக்கு பிரேக் வேணாம். நான் அடுத்த செஷனுக்கு போறேன். கன்டின்யூ பண்றேன் அப்டின்னு சொன்னாலும், நீங்க வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதுக்கான இத அவைங்க ஓப்பன் பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா, நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா போயிட்டு வாங்க. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. தண்ணி குடிக்கிறதா இருந்தா தண்ணி குடிக்கலாம். அ அத அவைங்க வந்து கேட்கும்போது நீங்க பிரேக் வேணும்னா சொல்லி போயிட்டு வந்துரலாம். என்னட்ட கேட்டா நீங்க பெட்டர் வந்து பிரேக் எடுத்துட்டு வந்து அடுத்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டர். வெளிய யார்ட்டயும் பேசக்கூடாது. ஃபுல்லா சிசிடிவி தான் இருக்கும். வெளிய யார்ட்டயும் பேசக்கூடாது. அதெல்லாம் அவைங்க நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து இப்ப நீங்க ஒரு வேள பிரேக் எடுக்கல அப்டின்னா, நீங்க கன்டினியூவா அந்த செகண்ட் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல பிரேக் எடுத்தீங்க அப்டின்னா, திருப்பி நீங்க வரும்போது, திருப்பி அந்த மாரி செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே அந்த மாரி செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் இதெல்லாம் வச்சுட்டு, திருப்பி நீங்க உள்ள போய் அந்த செகண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாரி நீங்க அதே மாரி தான் அதே 150 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க அத இது பண்ணி நீங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க இது எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. எனக்கு கன்ஃபார்ம் ஓகே. நான் எல்லாம் கிளியரா தான் எழுதியிருக்கேன். எனக்கு இந்த டைம் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துரலாம். இல்ல நீங்க அந்த 2 ஹவர்ஸ் யுட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னாலும், அந்த 2 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடியே முடிச்சிட்டாலும் ஓகே தான். நீங்க அத சப்மிட் பண்ணிட்டு, நீங்க வந்து வந்துரலாம். அவ்வளோதான் உங்க எக்ஸாம் முடிஞ்சிரும். இப்போ இந்த மாரி அடுத்தடுத்து பேட்ச் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க உங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம், நீங்க உங்களோட கீ எல்லாம் குடுத்துட்டு, உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, நீங்க வந்து வந்துரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருந்துச்சு என்னோட ப்ரொமோட்ரிக் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இத பத்தி உங்களோட டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா, என்னோட சேனல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.